காரை செல்வராஜ் உங்கள்கிட்ட தான் கேட்கணும். ஏன்னா ஏற்கனவே உங்கள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் திரு வைகோ பேசின பேச்சுக்கள் அடிப்படையில் தான் முதல்ல ஒரு புகார் போச்சு. இப்போ விஜயபாஸ்கர் சொன்ன அடிப்படையில் ஒரு புகார் போகுது. இந்த குதிரை பேரம் நடந்துக்கிட்டு தான் இருக்கா நீங்கள் ஆதரிக்கக்கூடிய அரசில்? எங்கள் 2 எம்எல்ஏ பொறுத்தவரை இந்த நீண்ட நாட்கள் ஆச்சு, இன்னும் அந்த கருத்தியல் விவாதத்தில் பலம் வந்து கொண்டே இருக்கிறது என்பதான் சொல்லணும். பொதுக்குழுவில் நிறைய செய்திகளை சொல்லுகிற பொழுது இந்த செய்தியும் குறிப்பாக சொல்லிட்டு நகர்ந்தார். அது தவறுதலாக புரிந்து கொள்ளப்பட்ட உடனே அதற்கான மறு விளக்கமும் கொடுத்தாரு. நாங்கள் இந்த 2 எம்எல்ஏக்களையும் உதயசூரியன் சின்னத்தில் இருக்கிறதுனால தனி சின்னத்தில் போட்டியிட வைக்கணும்னு விரும்புகிறோம். அப்படி நீங்கள் வெளியில் வந்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஆதரவு கொடுக்குறேன், தேர்தல் பிரச்சாரம் பண்ணுறேன்னு சொன்னாருங்கிறது முழுமையானது. அவர் பொதுக்குழுவில் சொல்லையில் குறிப்பாக சொன்னார். அந்த 2 எம்எல்ஏக்களும் இல்லை வார்த்தை பிழைனா புரிஞ்சுக்கலாமே, ஒரு நீண்ட கருத்தில் எப்படி அவ்வளோ பெரிய பொருட்கள் பொதுக்குழுவில் 1.5 மணி நேரம் பேசுகிற பொழுது நிறைய தகவல்களை சொல்லும் பொழுது ஒவ்வொரு தகவலை ரொம்ப விரிவாக பேசுகிறோம். இல்லை இப்போ நீங்கள் கூட்டணிக்கு வாங்க, 2 பேர் ராஜினாமா செய்ய சொல்லுங்கள், நானே நேரில் பிரச்சாரம் பண்ணி அவங்கள ஜெயிக்க வைக்கிறேன் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஸ்லிப் ஆஃப் த டங்குன்னு சொல்ல முடியாது. அது நம்ம என்ன சொன்னோம் அதுக்கு என்ன அவர் பதில் சொன்னார். இப்போ நான் என்ன சொன்னேங்கிறது தலைவர் 2வது முறை சொல்கிறார். மற்ற விஷயங்கள் எதையுமே மறுக்கலை. நான் என்ன சொன்னேன்னு சொன்னால் நாங்கள் எங்களுக்கு தனித்த அடையாளம் எங்களுக்கு வேண்டும், ஆகையினால உதயசூரியன் சின்னத்திலிருந்து நான் அவர்களை வெளியில் வர சொல்கிறோம், பதவி விலகி வர சொல்லக்கூடிய சூழ்நிலை எங்களுக்கும் இருக்கிறது, நாங்கள் தனிச்சின்னத்தில் நின்று. இது எதுக்காக கேட்டதுன்னா, ஒருவேளை அவர்கள் இருவரும் பதவி விலகி வந்தால் தனிச்சின்னத்தில் நாங்கள் அந்த 2 தொகுதிகளிலும் நிற்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதா, அதை வாய்ப்பை தாவேக்கா கொடுக்குமாங்கிற செய்தியும் அறிந்து கொள்ள வேண்டிய கடமைப்பாடு எங்களுக்கு இருக்குல்ல. அதனால சில விஷயங்களை போட்டு ஆரம்பத்தில் போட்டு அவருடைய பதிலை வாங்குறது தான் அதில் உண்மை நிலை. அதுதான். ஏன்னா தாவேக்கா கூட முதல் முறை போகிறோம். நம்ம இந்த மாதிரி பண்ணும்போது இப்போ ஏற்கனவே 4 அதிமுக எம்எல்ஏ போனோன்னு என்ன பேசினாங்க, திரும்பவும் அவர்களுக்கு எம்எல்ஏ சீட்டு கொடுக்கப்பட மாட்டாது அப்படிங்கிற ஒரு செய்தியும் உலா வந்துகிட்டு இருக்கிற பொழுது நமக்கு வந்திருக்கிறது 2 பேர். அந்த 2 பேருக்கும் இந்த நிலை நீடித்தால், ஒருவேளை அவர்கள் பதவி விலகியதற்கு பிறகு திரும்பவும் அந்த 2 வேட்பாளருக்கு அந்த வாய்ப்பை கொடுக்க முடியாமல் போனால் என்ன நம்பிக்கையில் அவங்கள கூப்பிடுவோம், நீங்க வாங்க, நீங்க திரும்ப உங்களுக்கு நான் சட்டமன்ற தொகுதியை நாங்கள் பெற்று தருகிறோம் என்று சொல்வதற்கான வாய்ப்பு இருக்கு. சரி, உங்க கட்சி உறுப்பினர்கள் குறித்து கவலைப்படுறீங்க, அது ஒரு புறம் இருந்தாலும் இது குதிரை பேரம் இல்லையா, இது ஜனநாயகத்தை கேலி கூத்தாக்கக்கூடிய செயல் இல்லையான்னு கேட்குறாங்க. என்ன சொல்றீங்க? இல்ல, அதுல எங்களை பொறுத்தவரை நான் என்ன சொல்றேன்னா, மதிமுக ஏற்கனவே அவர்கள் உதயசூரியன் திமுகவில் உறுப்பினர்கள், அதுக்கு பிறகுதான் அவர்கள் உதயசூரியன் சின்னத்திலே பிஃபார்ம் ஃபில்அப் பண்ணி தேர்தல் வந்தாங்க. அதனால் இதில் குதிரை பேரம் இருப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப பெரிதாக நாங்கள் அதை பார்க்கல. அவர்கள் அங்கே தடுத்து நிறுத்தி வைக்கப்பட்டு இருக்கிறார்கள். அதற்கு 1000 காரணம் இருக்கலாம். ஆனால் வெளிப்படையாக பேசுவது என்பது திமுக அவர்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்திருக்கலாம். நீங்க இருங்க, உங்களுக்கு என்ன வேணுமோ நாங்கள் செய்கிறோம், கவலைப்படாதீங்க, எதிர்காலத்தில் உங்களை நாங்கள் சிறப்பாக நாங்கள் பார்த்துக்கிறோம், பதவி விலகிறாங்கன்னு சொல்லக்கூடிய இடத்திற்கு திமுக நகர்ந்திருக்கலாம். அப்படித்தானே நகர்ந்திருக்கலாம். ஆனால் நாங்கள் எதிர்பார்த்த அவர்கள் இருவரும் பதவி விலகி தேர்தலில் நின்று எங்களுடைய தனி சின்னத்தில் நின்று வெற்றி பெற வேண்டும், எங்களுடைய கனவு நனவாகாமல் போயிருக்கிறது என்பதுதான் அதில் உண்மையான. இது சுத்தி எங்க வருதுன்னா, தமிழக வெற்றி கழகம் தனக்கான அந்த மெஜாரிட்டி நம்பரை கூட்டிக்கிறதுக்காக இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு அப்படிதான் நினைக்கிறீங்களா? செய்வாங்க இல்லைங்க, செய்வாங்க. ஏங்க ஏற்கனவே அது என்ன காரணம், இதில் என்ன ஒரு பெரிய ஒரு தத்துவார்த்தமான சிந்தனையே தேவையில்லை. இல்ல தத்துவார்த்தம் இல்லைனாலும் மக்கள் தீர்ப்புக்கு விரோதமான ஒரு விஷயமா இல்லையா? நீங்க ஜெயிச்சிருங்க, அதுவும் இன்னொரு கூட்டணியில ஜெயிச்சிருங்க, ராஜினாமா பண்ணிட்டு இங்க வாங்க, எங்களுக்கு நம்பரை கூட்டி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்றது எந்த வகையில இந்திய தேர்தல் அரசியல் களத்தில் இதெல்லாம் நடந்து கொண்டு இருக்கு. அதுதாங்க இதுல இல்ல கரெக்ட், நீங்க சொல்ற பாயிண்ட் கரெக்ட். வடநாட்டுல ஆயாராம் காலத்துல இருந்து இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. தமிழ்நாட்டில் அப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடந்ததில்லை. ஒரு தனித்துவமான ஒரு அரசியல் சீர் மிகுந்த ஒரு மாநிலமா இது இருந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு எப்படி இது கேலி பொருளா மாறி போச்சுன்னு கேட்கிறாங்க. தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் ஆட்சியில் வந்த கட்சி நான் கூட்டணி ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு தருவேன்னு சொல்லிட்டு தேர்தலில் நின்றுருக்காங்களா? யாருமே நின்னது. அப்ப முதல் முறை விஜய் நின்றுருக்காருல்ல, ஜோசப் விஜய் தேர்தலுக்கு முன்பாக. அப்ப தேர்தலுக்கு முன்னாடி நீங்க கூட்டணி போய் ஜெயிச்சு அந்த ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்னு பேசணும். நீங்க இந்த பக்கம் நின்று ஜெயிச்சுட்டு அவரு தனியா நின்று ஜெயிச்சதுக்கு அப்புறம் பெரும்பான்மை இல்லைன்னு அங்க போய் நின்னுட்டு ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்னு பேசுறது லாஜிக்கலா? ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அவர் டிக்ளேர் பண்ணது பிறகுதானே போறாங்க. அவர் 2024லயே டிக்ளேர் பண்ணிட்டாருங்க விக்கிரவாண்டியில. அப்பயே ஏன் போகல? இப்ப ஜெயிச்சுட்டு அவருக்கு நம்பர் இல்லைங்கும் போது கூட போய் நிக்கிறது நியாயமா? அது
தார்மீகமானு கேக்குறாங்க. அதுக்கு இரண்டு விஷயங்கள் பேசப்படுது இல்ல. ஒருவேளை வந்து அந்த தேர்தலில் இரண்டு கோணங்களில் அதை பார்த்தாங்க. ஒன்று, ஒருவேளை தாவேகா ஆட்சி அமைக்க முடியாத சூழ்நிலை போனால் திரும்ப தேர்தல் உடனடியாக வந்தால் அது ஒட்டுமொத்தமாக எல்லா இயக்கங்களுக்குமே ஒரு பெரிய பாதிப்பு. இப்போ ஒரு 7 பேருக்கு தேர்தல் நடக்க போகுது, இன்னொரு 5-6 பேர் ராஜினாமா பண்றாங்க இல்ல பண்ணுவாங்க அப்படின்லாம் கூட சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப அதெல்லாம் மக்கள் தீர்ப்புக்கு விரோதமா இல்லையா? திருப்பி தேர்தலை எதிர்கொள்ளக்கூடிய சூழல் தானே ஏறக்குறையாது. அதாவது இதுல நான் ஒரு பொது தளத்திலிருந்து பேசணும்னு சொன்னா, மக்கள் வந்து வேட்பாளர்களாக தேர்ந்தெடுத்ததற்கு பிறகு தங்களுடைய சுயநலத்திற்காக ஒரு கட்சியினுடைய கட்டுப்பாட்டை மீறி அதிமுகவில் எங்களுக்கு வந்து வாய்ப்பு இல்லை, எதிர்காலம் இல்லை என்று போவது என்பது மக்கள் கொடுத்த தீர்ப்புக்கு எதிரானது என்று சொன்னாலும் ஜனநாயகம் தேர்தல் ஆணையமும் அதற்கான வழிமுறைகளை கொடுத்திருக்கிறது. சட்டப்படி அது குற்றம் இல்லை. நீங்க தார்மீக ரீதியாக பேசினா இதுல உள்ள போய் நிறைய பேசலாம். நீங்க சொல்லக்கூடிய அதே அரசமைப்போ தேர்தல் ஆணையமோ ஜனநாயகம் தான் மறு தேர்தலுக்கும் வழிவகுத்திருக்கு. அந்த இடத்துல மக்கள் கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க. அப்ப இந்த இடத்துல மட்டும் இதெல்லாம் ஜனநாயகம் வழி கொடுத்திருக்கு, தேர்தல் ஆணையம் வழி கொடுத்திருக்கு, அரசமைப்பு வழி கொடுத்திருக்குன்னு சொல்றீங்களே. இல்ல, தாவேகால காங்கிரஸ் இணைந்தது எப்போ? தாவேகா கூப்பிட்டதா? தாவேகா ஆட்சி அமைக்கிற சூழ்நிலை வந்தவுடன் இல்ல கூப்பிட்டாங்கன்னு அவங்க அந்த லெட்டரை வந்தவுடன் காங்கிரஸ் வந்து இணைந்தது. அதற்கு பிறகு பொது உடைமை இயக்கங்கள் அவர்களுக்கு ஆதரவு கொடுக்கணும், ஜனாதிபதி ஆட்சி வந்துடக்கூடாது, தேர்தல் வந்து மீண்டும் ஒரு தேர்தலை சந்திக்கிற இடத்தில் நாங்கள் இல்லை என்கிற ஒற்றை புள்ளியில் ஒரு முடிவை ஒரு இயக்கம் எடுப்பது என்பது எப்படி தவறுன்னு சொல்லி அது கூட யாரும் சொல்லலைங்க. அது கூட ஒரு மாற்று கருத்து வருது, அது வைக்கிறாங்க. அதற்கு பிறகு ராஜினாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காட்சி வந்து நடந்துகிட்டு இருக்கு பாருங்க. இயல்பா பண்றேன்னு சொல்றாங்க, குதிரை பேரத்தின் வழியா பண்றேன்னு சொல்றாங்க. அதுதான் இங்க இருக்கக்கூடிய பெரிய கேள்வி. இல்ல, இதற்கு பதில் சொல்லக்கூடிய இடத்தில் இருப்பவர்கள் என்பது அந்த அதிமுகவிலிருந்து வெளியேறி இருக்கிற அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் மட்டும்தான். மதிமுக பொதுச் செயலாளரே நிறைய இடத்துல வலுவா பதில் சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. அதனாலதான் நான் மதிமுக செய்தி தொடர்பாளர்கிட்ட கேட்கிறேன். இல்ல மதிமுகவில் நாங்கள் சொல்லக்கூடியது, நான் என்னை பொறுத்தவரை எங்களுடைய 2 வேட்பாளர்கள் 2 சட்டமன்ற உறுப்பினர்களுடைய நிலை பற்றி தான் சொல்றேன். இல்ல, திரு வைகோ என்ன சொன்னாரு, இது குதிரை பேரமோ ஒட்டக பேரமோ எந்த பேரமும் கிடையாது, ஆட்சி நல்லா நடந்துகிட்டு இருக்கு, அவங்க விரும்பி ராஜினாமா செய்யறாங்கன்னு அவரே சொல்லியிருக்கிறாரு. அந்த கருத்தோடு நீங்க ஒத்து போறீங்களா, பிரதிபலிக்கிறீங்களா நான் கேட்கிறேன். நான் அதே கருத்தை தான் நான் சொல்றேன். அவர் சொன்ன கருத்தை நான் வேற ஒரு கோணத்துல சொல்றேன். அந்த 6-7 பதவி விலகி இருக்கிற பதவி விலகி தாவேகாவில் இணைந்திருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்களுடைய மனதை தொட்டு சொன்னால் மட்டும்தான் இதற்கு உண்மையான விளக்கம் கொடுக்க முடியுமே தவிர அரசியல் களத்தில் இதற்கு 1000 முகங்களை வைத்து பேசுவது என்பதும் என்னங்க. முதல் முறை நம்ம மரகதம் குமாரவேல் சட்டமன்ற உறுப்பினர் போன உடனே முதல் வந்த செய்தி 50 கோடி ரூபாய் லைஃப் செட்டில்மெண்ட்னு பேச ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் வரிசையா 7 பேர், இன்னும் ஒரு 4-5 பேர் வரக்கூடிய சூழ்நிலையில் இருக்காங்கன்னு சொல்றாங்க. இப்படி வரிசையாக அதிமுகவில் வந்து கொண்டு இருப்பதற்கான அடிப்படை காரணம் என்ன என்பதை முதல்ல நம்ம பார்த்துட்டோம்னா இந்த கேள்விக்கு விடை கிடைச்சிடும். அதிமுக 47 தொகுதிகளை விட்டு இழந்து நிற்கிறது. தலைமையின் மீது நம்பிக்கை இழந்திருக்கிறார்கள். அப்படி நம்பிக்கை இழந்து இதற்கு எதிர்காலம் இல்லை என்று சொன்னவுடன் தாவேகா கூட போனதான் நமக்கு எதிர்காலம் என்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் நினைத்ததற்கு பிறகுதானே நீங்க சொல்ற மற்ற விஷயங்கள்லாம். இவர்களை இங்கே இருந்த இந்த 7 பேரை குறிப்பிட்டு நீங்க வாங்க, வெளியில வாங்க, உங்களுக்கு லைஃப் செட்டில்மெண்ட் தரணும் பூட்டிக்கிட்டு வந்தால் நம்ம பேசக்கூடிய கருத்தில் வந்து அப்பதானங்க கீழே ராஜினாமா பண்ணிட்டு அடுத்த 5வது நிமிஷம் மேல ஃப்ளோர்ல உறுப்பினர் அட்டை எப்படி கொடுக்குறாங்க. அப்போ உங்களுக்கு நோக்கம் என்ன? நாளைக்கு ஆல்ரெடி ப்ரீ பிளான்டு சொல்றதான உறுப்பினர் அட்டை செய்யறதுக்கு இப்ப டிஜிட்டல் எவ்வளவு டைம் ஆகும்னு நினைக்கிறேன். இல்லங்க, உங்களுக்கு அதிமுக மேலதான் கோபம்னா எப்படி அந்த கோபம் 5 நிமிஷத்துல மாறி மேல போய் அம்மாவின் ஆட்சியை பாக்குறோம், அதனால 15 நாள்ல வரணும்னு சொல்றாங்கன்னு கேக்குறேன். 5 நிமிஷம் கீழே ராஜினாமா லெட்டர் கொடுத்துட்டு மேல உறுப்பினர் அட்டை வாங்கினாங்க. அண்ணன் தராசி சியாம் சொன்ன மாதிரி இந்த நாளை சனிக்கிழமை நான் போய் சேர போகிறேன். சனிக்கிழமை காலைல 10 மணிக்கு முடிவெடுத்து 10:30 மணிக்கு போய் 10:35க்கு ராஜினாமா பண்ணிட்டாங்களா? நீங்க சொன்ன மரகதம் குமரவேல் உதாரணத்தை தான் நான் சொல்றேன். மரகதம் குமரவேல் ஆகட்டும், ஜெயக்குமார் ஆகட்டும், சத்யபாமா ஆகட்டும், 3 பேரும் ராஜினாமா பண்ணிட்டு அடுத்த 5 நிமிஷம் மேல போய் உறுப்பினர் அட்டை வாங்கிட்டாங்க. ராஜினாமா பண்ணுவதற்கு முன்னாலே இந்த பேச்சுவார்த்தையை நடத்தி, அதுதான் குதிரை பேரம் சொல்றது. பாத்தீங்களா, அதுதான் குதிரை பேரம்ன்றது. குதிரை பேரம் எப்படி சொல்லுவீங்க? எப்படிங்க நீங்க அதிமுக எம்எல்ஏவா இருந்துட்டு தாவேகாவோட பேச்சுவார்த்தை நடத்துவீங்க? சொல்றேன், நான் பதவி விலக போகிறேன். அதுக்கே தாவேகாட்ட டிஸ்கஸ் பண்ணணும். எதுக்கு பண்ணணும்? நான் தாவேகால உங்களுக்கு எடப்பாடி பிடிக்கல, ராஜினாமா பண்ணுங்க. அதுக்கே தாவேகா கிட்ட டிஸ்கஸ் பண்ணணும். எப்படி அதை பாக்குறீங்க? இப்படி நான் சொல்ற மாதிரி யோசிச்சு பாருங்க. சொல்லுங்க. இப்ப நான் ஒரு இயக்கத்திலிருந்து இன்னொரு இயக்கத்திற்கு செல்வதற்காக நினைக்கிறேன். இப்ப நான் வந்து மதிமுக
அதிமுகல கொள்கை விளக்க அணி செயலாளர். இப்ப நான் வந்து அதிமுகல சேரணும்னு நினைக்கிறேன். அப்ப நான் நினைக்கிற பொழுது எனக்கு 2 விஷயங்கள் மனசுல வரும். ஒன்று, நான் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தால் மீண்டும் அந்த தேர்தல் இடைத்தேர்தல் வந்தால் எனக்கு சட்டமன்ற வேட்பாளருக்கான வாய்ப்பு இருக்குமாங்கிறது ஒண்ணு எல்லோருக்குமானது இது. இரண்டாவது, இப்ப நான் வந்து இப்ப மதிமுகல கொள்கை விளக்க அணி செயலாளர். நான் அதிமுகவிற்கு போனால் எனக்கு இந்த பதவி கிடைக்குமாங்கிற இந்த 2 விடயங்கள் அரசியல் எதிர்காலத்தை நோக்குபவர்களுக்கு அடிப்படை செய்தி. அதை தாவேகாவிடம் பேசி உறுதி வாங்கிவிட்டு போயிருப்பார்கள். உங்களுக்கு சட்டமன்றத்தை அப்படியே எடப்பாடி மேல பழிய போடணும். எடப்பாடி சரியில்லைங்கிறதுனால தான் வெளியே போறீங்கன்னு எதுக்கு பழிய போடணும்? அடிப்படை காரணம் அதிமுகவில் எதிர்காலம் இல்லை என்பதுதானே. அப்புறம் எடப்பாடி மேல என்ன சொல்றீங்க? நீங்க வாழ்க்கை பூரா எதிர்த்த திமுகவோட போறீங்க, அது எங்களால தாங்கிக்க முடியலன்னு போறீங்க. அப்போ வாழ்க்கை பூரா தீர்ந்து போன சக்தி, ஊழல் சக்தின்னு வாழ்க்கை பூரா இல்ல 2 வருஷமா சொல்லக்கூடிய தாவேகா கிட்ட போகும்போது மட்டும் அதிமுக ரத்தம் கொதிக்காதா? எதுக்கு யாருக்கு கொதிக்கங்கிறீங்க? உங்களை கேட்க முடியாது, நீங்க அதிமுகவுக்கு சொல்றேன். அதிமுக 2 விஷயங்களை தான் ஒண்ணு பார்க்கணுங்க. ஒன்று, முதலில் இந்த இவர்கள் பதவி விலகுவதற்கு முக்கியமான காரணம் அதிமுகவில் எதிர்காலம் இல்லை, அந்த தலைவர் மீது நம்பிக்கை இல்லை என்கிற ஒரு ஒற்றை, அததான் எல்லாரும் சொல்லியிருக்காங்க. அதுதான் அவர்களை முதலில் சிந்திக்க தூண்டுகிறது. அதற்கு எடுத்து அவர்கள் பதவி விலக வேண்டும் என்று சொன்னால் தாவேகாவிற்கு போக வேண்டும் என்று நினைக்கிறார்கள். இந்த 2 நிலைகளில் நமக்கு அங்கே வாய்ப்பு கிடைக்குமா என்பதை தாவேகால இருக்கிற பொதுச் செயலாளர்கிட்ட பேசியிருக்கலாம். பேசி முடிச்சுட்டு இந்த மாதிரி நாங்கள் ராஜினாமா நாளைக்கு பண்ண போறோம், தாவேகால இணைகிறோம் ஒரு ஒப்புதல் வாங்கிட்டு தானே போவாங்க. அது குதிரை பேரம் இல்ல. அது குதிரை பேரம் எப்படி எடுத்துப்பீங்க? நான் மனதால செய்கிற காரியத்தை நீங்க குதிரை பேரம் எப்படி பேர் சொல்லுவீங்க? ஏன் சிரிக்கிறீங்க சூர்யா? அவர் தெளிவா சொல்றாரு. இது அப்படியே ரெக்கார்டு இல்ல, அடுத்து கவர்னர் கிட்ட இது போகும் அநேகமா நம்ம தொலைக்காட்சி